இப்ப இந்த பொண்ணு பவர் யூஸ் பண்ணி டைஸ்ல என்ன நம்பர் இருக்குன்னு சொல்லி பார்த்து பெட்ல மொத்த காசும் ஜெயிச்சு எடுத்துக்கிறா. சரி போலான்னு சொல்லி பார்க்கும்போது மறுபடியும் உசுப்பேத்தி ஜெயிச்சு எல்லாத்தையும் கட்ட வச்சு கேம் கூப்பிடுறானுங்க. இப்ப இவன் கேம்ல ஜெயிக்கிறதுக்காக என்ன பண்றான்னா ஒரு டைஸ் மேல இன்னொரு டைஸ் அடிக்க வச்சுட்டு கரெக்டா ஒன்னு இருக்கிற மாதிரி வச்சுட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட யாரும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுத்துறான். இந்த பொண்ணு வந்துட்டு இந்த ஒரு ரவுண்டுக்கு மட்டும் நம்ம பெட் கட்ட வேணாமே அப்படின்றா. ஆனா யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஐயோ கண்டிப்பா பெட் கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த ஆள் மேல பெட் கட்டுறாங்க. சரி ஓகே உங்க ஆசை அதுதானா கண்டிப்பா பெட் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பாத்துட்டே இருக்கா. சரிமா இப்ப உள்ள நம்பர் என்ன இருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எந்த ஒரு நம்பருமே இல்லன்னுறா. டைஸ்ல இருக்க நாலு பக்கத்துல ஏதோ நம்பர் விழுதான போது என்ன முட்டா பொண்ணா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கரமா சிரிக்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப ஓபன் பண்றாங்க பாருங்க. பார்த்தா டைஸ் எல்லாம் ஏர்ல அப்படியே சுத்திட்டே இருக்கு. இப்ப கணச்சு விட்டு கீழே தள்ளி பார்த்தா டைஸ் எந்த ஒரு நம்பருமே இல்லாம எம்டியா இருக்கு. நான் ஜெயிச்சுட்டு ஆள விடுங்கன்னு சொல்லிட்டு இவ ஜெயிச்சு எல்லாத்தையும் எடுக்கும்போது கத்திய வச்சு மிரட்டி இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல எங்களை ஏதோ ட்ரிக் பண்ணி நீ ஏமாத்திட்ட உலகத்துல யாருக்குமே அப்படிலாம் நடக்காது நீ எங்களை சீட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி பெட்டிங் ஓனரை போய் கூட்டு வந்துடுறாங்க. இந்த அம்மா வந்துட்டு கண்ணு தெரியறவங்களே நல்லா விளையாட மாட்டாங்க. கண்ணை கட்டிட்டு இத்தனை ஆட்டம் எப்படி ஜெயிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கண் கட்ட கழட்டுறாங்க. இப்ப இந்த பொண்ணுக்கு உண்மையாவே கண்ணு தெரியாததை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி போறாங்க.